இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் verb அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா. verb அப்படின்னா நம்ம பண்ணுற செயல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் verb அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் adverb அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். adverb அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற ஒரு செயலை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, வர்ணிச்சு சொல்லுவோம். அதை தான் adverb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு she danced well. அவ டான்ஸ் ஆடினா. எப்படி டான்ஸ் ஆடினா? நல்லா ஆடினா. she danced well. இந்த இடத்துல well அப்படிங்கிறது ஒரு adverb. he speaks softly during meetings. அவன் மீட்டிங்கில் ரொம்ப சாஃப்டாக பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டிங்கில் பேசுறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு ஆக்ஷன். எப்படி பேசுகிறான்? சாஃப்டாக பேசுகிறான். he speaks softly during meetings. ஸோ இந்த இடத்துல softly அப்படிங்கிறது ஒரு adverb. they arrived early. அவங்க வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க? சீக்கிரமாக வந்துட்டாங்க. they arrived early. early அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு adverb. adverbலையும் சில டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன, அதுக்கான உதாரணங்கள் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். adverbல சில டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது. ஒரு verb ஒரு சென்டென்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் adverb யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சால் தானே அதை பற்றி நீங்கள் பேச முடியும். அதனால அந்த இடத்துல ஒரு verb இருந்தால் மட்டும் நீங்கள் adverb யூஸ் பண்ணால் போதும். இப்போ டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனர் adverb அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்ஷனை எப்படி செஞ்சாங்க, ஹவு இட் வாஸ் டன் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மேனர் adverb. he ran quickly. he ran அப்படிங்கிறது ஒரு செயல். அது எப்படி ஓடினான்? அவன் ஃபாஸ்ட்டாக ஓடினான், குவிக்காக ஓடினான். he ran quickly. இந்த இடத்துல quickly அப்படிங்கிறது ஒரு adverb. he ran fast அப்படின்னு சொல்லலாம். fast அப்படிங்கிறதும் ஒரு adverb தான். அடுத்தது டைம் adverb அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நேரத்தில் நடந்துச்சு, அது எப்படி பண்ணாங்கங்கிறத எந்த நேரத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல டைம் adverb யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிளேஸ் adverb. அதாவது எந்த இடத்துல அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹியர் தேர் அப்படின்லாம் நம்ம சில விஷயங்களை பற்றி சொல்கிறப்போ யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு டைம் adverb-ஆக இருக்கும். உதாரணத்துக்கு he was there. அவன் இருந்தான். எங்கே இருந்தான்? அங்கே இருந்தான். he was there. இந்த இடத்துல there அப்படிங்கிறது ஒரு adverb. the teacher asked me to stand outside the classroom. டீச்சர் என்ன வெளியில் நிற்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. டீச்சர் என்ன நிற்க சொன்னாங்க, ஓகே. எங்கே நிற்க சொன்னாங்க? வெளியில். அவுட் சைட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் adverb. அடுத்தது டிகிரி adverb. டிகிரி adverb அப்படிங்கிறது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டிகிரி adverb அப்படின்னு சொல்லுவோம். he almost fell into the river. அவன் கிட்டத்தட்ட ரிவர்க்குள்ளே விழுந்துட்டான். ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு டிகிரி adverb. I was quite satisfied with the results. நான் ரிசல்ட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆனேன். எந்த அளவுக்கு? ஓரளவுக்கு. I was quite satisfied with the results. போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இடத்துல quite அப்படிங்கிறது ஒரு adverb. இப்போ ஆக்டிவிட்டி டைம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதில் adverb என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ திஸ் கிளாஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங். இதில் எது adverb அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இப்போவே எங்கள் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் இருந்தபடியே யூடியூப் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே எங்களோட இங்கிலீஷ் பார்ட்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.